அனைவருக்கும் வணக்கம். மதுரையில திருப்பரங்குன்றத்துல காலங்காலமாக தீபம் ஏற்றும் தூணில் தீபம் ஏற்றாமல் நிறைய வருடங்கள், அதாவது கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு மேல் ஆகுதுன்னு சொல்றாங்க. அந்த 100 வருடங்களுக்கு மேலான அந்த இடத்துல நீதிமன்றத்துல 5 துறைகளை சேர்ந்த, அதாவது இந்து அமைப்பை சேர்ந்தவர்களும் அறநிலையத்துறை சேர்ந்தவர்களும் வழக்கு தொடர்ந்து இந்த வருடம் கார்த்திகை தீபத்து அன்று அந்த உச்சி மலையில அந்த தீபம் ஏற்றும் தூண்ல விளக்கேற்றலாம் அப்படின்னு சொல்லி மதுரை கிளை உயர்நீதிமன்றம் நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் உத்தரவிட்டிருந்தார். அதன் பேர்ல நேற்று தீபமேற்ற போகும் பொழுது அங்க தமிழக அரசு காவல்துறையை சேர்ந்தவர்கள் எல்லாம் அதற்கு அனுமதி தரவில்லை. உச்சி பிள்ளையார் கோயில நீங்க ஏற்றலாம்னு சொல்லி அனுமதி அளித்து 144 தடை உத்தரவு பிறப்பித்திருந்தார்கள். இது அனைவருக்குமே தெரியும். அங்கு நடந்த சம்பவங்கள் அப்புறம் பார்க்கலாம். ஆனால் தற்போது தமிழக அரசு மேல்முறையீடு செஞ்சிருந்தது. எப்படி உச்சி பிள்ளையார் கோயில தான் நீங்க தீபம் ஏற்றணும், அந்த தீபம் ஏற்றும் தூண்ல ஏற்றக்கூடாது, அங்க பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி மேல்முறையீடு செஞ்சிருந்தாங்க. அதை மதுரை கிளை உயர் நீதிமன்றம் ரத்து செய்து அங்க தீபம் ஏற்றுவதற்கு உத்தரவிட்டிருக்கிறது. சுவாமிநாதன் அவர்கள் அளித்த தீர்ப்பு சரியானதே அப்படின்னு சொல்லி இந்த திராவிட மாடல் அரசுக்கு, இந்த கூந்தலுக்கு அப்படிதான் சொல்ல முடியும், அந்த கூந்தல் அரசுக்கு சவுக்கடி கொடுத்திருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதுல ஒட்டுமொத்தமாக நம்மளுக்கு கோவம் எங்க வருதுன்னு அப்படி தமிழக மக்கள் மேலதான் கோவம் வருது. எல்லா மக்களும் நீங்க பாருங்களேன், என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். காவல்துறையை எப்படி ஏவி விட்டு இந்த மாதிரி செயல்கள், அதாவது தீபம் ஏற்றாமல் தடுக்கிறார்கள் அப்படின்னு பாருங்க. இந்த உயர் நீதிமன்றத்திலே இந்த விஷயங்களை முன்னெடுத்து 5 துறைகளை சேர்ந்தவர்கள், இந்த இந்துவை சேர்ந்தவங்க தான் அவங்க கார்த்திகை தீபம் என்ன முஸ்லீம் கிறிஸ்டினா கொண்டாட போறாங்க, இல்ல தீபத்தை ஏற்ற போறாங்களா? இங்க இந்து அமைப்பை சேர்ந்தவர்கள் எல்லாம் வழக்கத்தை வந்திருக்காங்க. காலங்காலமா ஏற்றப்பட்ட அந்த தீபம் அந்த தூண்ல ஏற்றத்திற்கு அனுமதி இல்லைன்றது ஏற்புடையதல்ல. நாங்க பரம்பரையா அதை செய்துட்டு வந்தோம், நீங்க அனுமதி கொடுக்கணும்னு சொல்லி அனுமதி கொடுத்ததுக்கு அப்புறம் நீ ஏத்த விட மாட்டீங்கன்னா என்ன எகத்தாலும்? அப்ப நீ யாருக்காக ஆட்சி செஞ்சிட்டு இருக்க? 144 தடை உத்தரவு போட்டு மக்களை அலக்கழிச்சிட்டு இருக்காங்க. எங்கேயுமே போக முடியல, சுத்தி போயிட்டு இருக்காங்க. மக்கள் அனைவருமே போலீஸ்காரங்க சண்டை போட்டு இருக்காங்க. அவங்க செவிச்சாச்ச மாதிரியே தெரியல. இதுல ஒரு விஷயத்த சொல்றாங்க, இந்து அமைப்பை சேர்ந்தவர்கள் 6 மணிக்கு தீபத்தை ஏத்தலாம்னு சொல்லிட்டாங்க. அதுவும் நீதிபதி சுவாமிநாதன் கிளியரா ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. இந்த தமிழக அரசு அவர்களுக்கு ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சி காரணமாக, ஏதோ ஒரு காரணத்திற்காக அவர்கள் அங்க தீபம் ஏற்ற வேண்டாம் என்று சொல்றாங்க. அதாவது சிஐஎஸ்எஃப் பாதுகாப்பு படை காவல்துறையை அந்த அமைப்போட சேர்ந்து இவங்களோட ஒரு 10 பேரும் சேர்ந்து நீங்க பாதுகாப்பாக போய் அங்க தீபம் ஏற்றான்னு சொல்லியிருக்காங்க. அப்ப தமிழக அரசு மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்க நீதிமன்றம் நீங்க பாருங்களேன். கரூர்ல நடந்த சம்பவங்களும் இதே போன்றுதான். நம்ம நண்பர்களே நீங்க பாத்துக்குங்க. இப்ப காவல்துறை யாருக்கு சாதகமா செயல்படுன்னு பாருங்களேன். நீதிமன்றம் சொல்லிருச்சு. நீதிமன்றம் தமிழக அரசையும் தமிழக காவல்துறையும் நம்பாம அது 2ஆம் கட்ட ராணுவனே சொல்லுவாங்க. சிஐஎஸ்எஃப் 2ஆம் கட்ட ராணுவனே சொல்லுவாங்க. அப்போ அந்த பாதுகாப்பு படையை சேர்ந்த காவல்துறையை பாதுகாப்பு அனுப்பும்போது அங்க என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? இந்த தமிழக காவல்துறை இந்த அரசு பேச்சை கேட்டுக்கிட்டு அந்த சிஐஎஸ்எஃப் அதிகாரிகளை அந்த காவல்துறை சேர்ந்தவர்கள் அவங்க மேலேயே தாக்குதலை ஏற்படுத்தியிருக்காங்க. அங்க உள்ள 2 பேத்துக்கும் ஒரு போர் மாதிரி ஆகி போச்சுங்க. இங்க பேடி கார்டு எடுத்துட்டு உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. சிஎஸ்எஃப் காவல்துறையை அவங்கள அனுமதி கொடுத்துருக்கும் போது நீங்க தரமாட்டேங்கிறன்னு வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க. ஆனா காவல்துறை குவிக்கப்பட்டிருக்குது. அவ்வளவு பேரை குவிக்கப்பட்டு 6 மணிக்கு ஏத்தலான்னு சொல்லும் போது இல்ல 6:05 வரைக்கும் டைம் இருக்குன்னு சொல்றாங்க. சரி 5 நிமிஷம் நீங்க பார்த்துட்டு டைம் கொடுங்க அப்படிங்கும் போது 6:05க்கு மேல்முறை செஞ்சுட்டு அவங்களுக்கு காவல்துறைக்கு போன் வந்ததுக்கு அப்புறம் மேல்முறை செஞ்சிருக்கு, நீங்க ஏத்த முடியாதுன்னு சொல்லி காவல்துறை சொல்லுது. இது எந்த விதத்துல நியாயம் நீங்க பாருங்க மக்களே. இது இஸ்லாமியர்களை ஏதோ சொன்னாங்க, இஸ்லாமியர்கள் பக்கத்துல தர்கா இருக்கு, அந்த பக்கம் நீங்க தீபம் ஏற்றக்கூடாது அப்படின்னு யாரும் புகார் கொடுத்தாங்களா? இல்ல கிறிஸ்துவ அமைப்பை சேர்ந்தவங்க யாராவது புகார் கொடுத்தாங்களா? இல்ல அவங்களுக்கு ஏதாவது தொந்தரவுன்னு சொல்றாங்களா? இங்க நட்பா இருக்கிறத மதக்கலவரம் உண்டு பண்ணி இந்த திராவிட அரசு குளிர் காஞ்சிட்டு இருக்குது. இதுல அவங்களுக்கு ஒரு 8% ஓட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அவங்களுக்கு சாதகமா செயல்படுறேன்னு சொல்லி இந்துவை இப்படி பழி வாங்கி கொண்டு இருக்கிறார்கள். ஆனா நம்ம மக்கள்லாம் திருப்பி அவங்களே தான் கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. அதான் ஒண்ணுமே புரியல. எப்ப அவங்க தீபாவளி வாழ்த்து, பொங்கல் வாழ்த்து, இந்த மாதிரி முருகப்பெருமான் வாழ்த்துலாம் சொல்றது இல்லப்பா. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. 6 படை வீடு கொண்ட
திருப்பரங்குன்ற முருகப்பெருமான் இருக்கும் அந்த இடத்துல வந்து நீங்க தீபம் ஏற்றுவதற்கு மறுக்கிறாங்க. அதான் உச்சி பிள்ளையார் கோயில்ல. அது கீழ பார்த்தீங்கன்னா, அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்ல. கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரம் இருக்க மாரி தெரியுது. பார்த்தா அங்கருந்து பார்த்தா தெரியவே இல்ல. அதுல வந்து அங்க இருக்க பக்தர்லாம் சொல்றாங்க, உச்சி பிள்ளையார் கோயில்ல ஏத்துனீங்கன்னா, நீங்க பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற முன்னாடி இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா காலங்காலமா நீங்க வந்து தீபம் ஏற்றும் அந்த தூண்ல ஏத்துனீங்கன்னா பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியா ஃபுல்லாவே கிட்டத்தட்ட ஒரு 10, 20 கிலோமீட்டர் தூரத்துக்கு தெரியும் அப்டின்றாய்ங்க. திருவண்ணாமலை போன்று அங்கேயும் தெரியும் அப்டின்னு சொல்றாங்க. அப்போ தீபம் ஏற்றுவது காலங்காலமாக இந்துக்கள் செய்யும் இந்த வழிமுறைகளை இந்த திராவிட அரசு வந்து தடுக்குது அப்டின்னா, தீர்ப்பு வந்துருச்சு. இப்ப என்ன பண்ணுவீங்க நீங்க? அப்போ எந்த அளவுக்கு வந்து இந்த திராவிட அரசு வந்து தமிழக மக்கள் மீது அக்கறை வச்சிருக்கு நீங்களே பார்த்துங்க. இதுல இன்னொரு விஷயத்த சொல்லிறலாம். என்னன்னா, அங்க திருப்பரங்குன்றத்துல வந்து ஆங்கிலேயர் காலத்துல வந்து ஏதோ ஒரு காரணத்திற்காக அங்க வந்து ஏத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து தீபம் எரியும் பொழுது தீப்பொறி வெளியே வருதா? இல்ல என்ன காரணங்கள்னு அவங்க குறிப்பிடப்படவே இல்ல. அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க ஏத்தக்கூடாதுன்னு தடை செஞ்சுட்டாங்க. தடை செஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப, திரும்ப, திரும்ப அங்க ஏத்தணும்னு சொல்லி வழி வழியாக சொல்லி வந்த காலத்தெல்லாம் போயிட்டு, தற்போது நீதிமன்றம் போயி, எப்படியாவது அந்த தீபத்தூண்ல வந்து தீபத்த ஏத்திரலாம் அப்படின்னு சொல்லி வழக்க தொடர்ந்து, அவங்க வந்து நீதிபதியும் உத்தரவிட்டதற்கு பின்பாக, நீங்கள் ஏற்ற விடவில்லை அப்படின்னா, யாருக்காக இந்த ஆட்சிய நடத்துறீங்க? எந்த மக்களுக்காக நடத்துறீங்க? நீதிமன்றத்த மதிக்கிறீங்களா? இல்லையா? இப்படின்ற கேள்விகள்லாம் எழ செய்கிறது. மக்களே நீங்களே பாருங்க. இப்ப யார் இதுல செயல்படுறான்னு பாருங்க. இதெல்லாம் மக்களுக்கிட்ட போய் சேருதா இல்லையான்னு தெரியல. ஒட்டுமொத்த மக்களும் தயவு செய்து உற்று நோக்குங்க. நீதிமன்றம் சொல்லிருச்சு. நீதிபதிகள் வந்து குறிப்பிட்டு இந்த தமிழக அரசு மீதும், காவல்துறை மீதும் நம்பிக்கை இல்லாமல் பார்த்தீங்கன்னா, துணை ராணுவப் படையை சேர்ந்த அந்த சிஐஎஸ்எஃப் படையை வந்து அனுப்பி, நீங்கள் 10 பேரு அவங்க கூட போயி பாதுகாப்பிற்காக உங்கள அந்த சிஐஎஸ்எஃப் அமைப்பி நான் அனுப்புறேன். அவங்க கூட போய் நீங்க 10 பேரும் சேர்ந்து போயி அந்த விளக்க ஏத்துங்கன்னு சொல்லி அனுமதித்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து இதுக்கு அனுமதி தரல அப்படிங்கும்போது, இப்ப மேல்முறையீடு செஞ்சும் உங்க மூஞ்சில கரிய பூசிட்டாங்களே! அப்போ கார்த்திகை தீபம் வந்து போயிடுச்சு. அடுத்த நாள் நீ உத்தரவு வரும். இந்த மாரி தான் உத்தரவுன்னு அவங்களுக்கு தெரியும். அடுத்த நாள் நீ ஏத்து, இல்ல அதுக்கு அடுத்த நாள் ஏத்து. எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நாங்க தடை செஞ்சுட்டோம். இஸ்லாமியர்கிட்ட வந்து நம்பிக்கைய வந்து ஏற்படுத்திட்டோம் அப்டின்னா, இங்க வந்து கொக்கலிச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறாய்ங்க இந்த திராவிட மாடல் அரசு. இங்க வந்து இஸ்லாமியர்களும் சரி, கிறிஸ்துவர்களும் சரி, நட்பு ரீதியாக நம்மலாம் வந்து நண்பர்களா இருக்கிறோம். இப்ப இதையும் நம்ம பார்த்துருக்கோம். ஐயப்பன் கோயிலுக்கு போம்போதெல்லாம், இஸ்லாமியர்கள்லாம் வந்து தர்கால படுக்க வச்சதும், பார்த்தீங்கன்னா உணவு குடுத்ததும், இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தேர் திருவிழா நடந்ததுன்னு வச்சுக்கங்களேன், சென்னை போன்ற நகரங்கள்லாம் தேர் திருவிழா நடந்துச்சுன்னா, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இஸ்லாமியர்கள்லாம் வந்து தண்ணி வந்து ரோட்ல ஊத்துறதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. எப்படியாவது ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தும். இத வந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனால், இங்க அரசியல் பண்ணி கொண்டு இருக்கிறவர்கள் எந்த மாரி அரசியல் பண்றாங்க? அதே மாதிரி இந்துக்கள்லயும், இஸ்லாமியர்கள்லயும், கிறிஸ்துவர்களுக்கும் சில பேர் வந்து அமைப்புலாம் சொல்ல முடியாது. சில பேர் வந்து இதையும் திசை திருப்பிக் கொண்டு இந்த ஆட்சியாளருக்கு சிங்சா அடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. இதையும் ஒட்டுமொத்த மக்கள் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். தயவு செய்து நேற்று கார்த்திகை தீபம் அன்று நடந்த அந்த வீடியோக்கள நீங்க பாருங்க. எந்த அளவுக்கு காவல்துறை அராஜகம் நடந்ததுன்னு உங்களுக்கு புரியும். அதுல வந்து இந்து அமைப்பை சேர்ந்தவர்கள அவங்க மதிக்கவே இல்லங்க. கேட்டா உடனே அங்க போயிருவாங்க. பாசிசம் பார்த்தீங்கன்னா, பிஜேபி அப்படின்னு போயிருவாங்க. அந்த பிஜேபி, பாசிசம்ன்றதுக்கு அறநிலைத்துறை ஒண்ணு அவங்க ஏற்படுத்துனாய்ங்க. அது போயிட்டு இருக்குது. இந்துக்கள்லாம் வந்து எங்க பிஜேபி டெல்லியில இருந்தா வந்து இங்க வாழ்ந்துட்டு இருக்காய்ங்க. இன்னும் ஆண்டாண்டு காலமா வாழ்ந்துட்டு இருக்காய்ங்க. முருகப்பெருமான் வந்து எப்ப தோன்றினார்? நூற்றாண்டு காலம் வந்து ஆரம்பிக்கும் போதுக்கு முன்னாடில இருந்தே அவர் முருகப்பெருமான் வந்து தமிழ் கடவுளு இருந்துட்டு இருக்காருன்னு சொல்றாய்ங்க. அப்ப இந்துக்கள் வந்து காலங்காலமாக, அதாவது நூற்றாண்டு காலமாக நம்ம வந்து பாரம்பரியமாக செய்த விஷயங்கள் எல்லாம் அழித்தொழிக்க பார்க்கிறதா? அதோட சுயநலத்திற்காக. யாரு? இவங்க சுயநலத்திற்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சிறப்பான ஒரு சவுக்கடி பார்த்தீங்கன்னா, அந்தடி, இந்தடி, எந்தடி வேணா சொல்லிக்கலாம். நீதிமன்றம் வந்து சுவாமிநாதன் அவர்கள் இதற்கு முன்னாடி வழக்கு தொடர்ந்தார்கள். அந்த வழக்கு வந்து சரியானதே. சிஎஸ் அமைப்பு வந்து அவர்கள் பாதுகாப்பாக போய் பார்த்தீங்கன்னா, விலக்கட்டணும்னு சொல்லிட்டாங்க. இன்று 6 மணிக்கு விலக்கேற்றுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. நம்ம இந்த பதிவு வந்து கிட்டத்தட்ட 5, 5:30க்கு போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதற்கு முன்பாகவே விலக்கு ஏற்றப்பட்டாலும் படலாம். கண்டிப்பாக தமிழனுக்கும், தமிழ் முருகக் கடவுளுக்கும் இந்த தீர்ப்பு வந்து போய் சேர்ந்துருக்குன்னு சொல்லலாம். இதுக்கெல்லாம் காரணம் நம்ம ஆறுபடை வீடு முருகன் தான். இந்த மாரி தமிழ்நாட்டிலும், உலகத்தில் நடக்கும் அனைத்து விஷயங்களையும் தொடர்ந்து அலசுவோம், தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து தமிழ் தேசிய குரலுடன் இணைந்திருங்கள். தமிழ் தேசிய குரல் மகேஷின் அன்பு வணக்கம்.